இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகிட்டேன், எல்லாம் கலாய்க்கிறாங்க. இப்போ விஷால் அண்ணா படத்தில் நடிக்கிறேன் மார்க் ஆண்டனி, அது சாங்கு என்னை வச்சு தான் சாங்கு எடுத்துக்கிறாங்க. அது ஐ லவ் யூ சாங்கு. அதான் நான் வந்து 10வது முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிடுச்சு. அதுலேருந்து முடிவு பண்ணேன், எனக்கே ஒரு அடையாளத்தை உருவாக்கி கீழா குமார்ன்ற ஒரு பேரை வச்சு மூஞ்சி நாளே சுமார் நான் தான் உங்கள் கீழா குமார்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 25,000 ஃபாலோவர்ஸ் வச்சு எங்கள் ஊர்லேயே பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கேன் சார். நான் ஒரு தமிழ் பேராசிரியர், அதனால் நிறைய கவிதைகள்லாம் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன் சார். நான் நிறைய மூவி அப்டேட்ஸை பற்றி நிறையா பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்ப்பேன், அதுக்கப்புறம் சயின்ஸ் ரிலேட்டிவான வீடியோஸ்லாம் பார்ப்பேன் சார். என்னோட பேர் கோபால். நான் எனக்கு எங்கள் ஊரில் என்னை கூப்பிடுறது எல்லாம் கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்கள் ஊரில் எல்லாரும் என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வா தமிழாவா. நீங்கள் பேச நினைச்ச தலைப்பு சோஷியல் மீடியாவில் பிரபலமாக துடிப்பவர்கள் வர்சஸ் அதை எதிர்ப்பவர்கள்னு. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் என்ன பேர் இருக்குது, இதை தான் வாழ்வாக எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணீங்க? நான் ஓட்டை சிவா, இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகிட்டேன், எல்லாம் கலாய்க்கிறாங்க. இப்போ விஷால் அண்ணா படத்தில் நடிக்கிறேன் மார்க் ஆண்டனி, அது சாங்கு என்னை வச்சு தான் சாங்கு எடுத்துக்கிறாங்க. அது ஐ லவ் யூ சாங்கு. அதான் இது வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டவங்க தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சி நம்புறீங்க. ஆமாம் சார். ஓகே. மெய்ஞான செந்தில்குமார்னு என்னோட பேரை தெரியறதோட ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணி என்னோடய ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு நக்கல் கேலி கிண்டல் இந்த மாதிரியான வீடியோஸில் நிறைய சோசியல் மீடியா ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்கள் ஊர் பெரிய குளம், பெரிய குளத்தில் மக்கின குப்பை மக்காத குப்பை எல்லா குப்பையும் இருக்குது, கருவையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சோசியல் கருத்து சின்ன சின்னதாக சொல்லுவேன். சமூக ஆர்வலர் கொஞ்சம் இருக்கும். இந்த கொரோனா பீரியட் தான், வேலை இல்லாமல் எல்லாமே வீட்டில் இருக்கும்போது நான் மால்டீவ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மால்டீவ்ஸில் ஐடிஐ வெல்ட்ரு நான். எனக்கு வேலை இல்லை, எல்லாமே இழுத்து முடிச்சிட்டாங்க. ஃப்ரீயாக சாப்பாடு மட்டும் போட்டாங்க. என்னடா சும்மாவே இருந்துகிட்ருக்கேன். ஓசி ஒய்ஃபை நமக்கு கம்பெனியில் ஃப்ரீ ஒய்ஃபை இருந்துச்சு. ஓ யோ இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து கடல்வெளியில் இருக்கேன், இங்கே மணல்கள் இருக்குது, நல்ல சுத்தமான காற்று இருக்குது. அந்த மால்டீவ்ஸில் உள்ள சிறப்பம்சங்கள் அத்தனையும் காமிச்சு வீடியோ போட்டனால அதோட ப்ளஸ் இந்த ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்லிக்கிட்டேன். ஓகே. 2013 பாய்ஸ் தமிழ்நாடு போலீஸ். நான் எனக்கு சினிமாவில் நடிக்கணும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. அண்ணன் இப்போ மாரிமுத்தனை இறந்து போயிட்டார். அவரை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடச்சி அவர் வந்து என்னை பார்த்துட்டு சொன்னார், தம்பி நீ நல்லா இருக்க, நீ வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னார். உனக்கு நான் சொல்ல மட்டும்தான் முடியும், நீ தான் வந்து அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி உயர்திரு அப்பா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். 2 மாதத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓ, அந்த வாய்ப்பு வந்து இதனால தான் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதனால் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வரலட்சுமி சரத்குமார் மேம் கூட வந்து ஒரு அரசிங்கிற ஒரு படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வெப் சீரிஸில் ஹீரோவை திரும்பி கமிட் ஆகியிருக்கேன். இது எல்லாமே கிடைச்ச ஒரே ரீசன் இந்த ரீல்ஸ் பண்ணதுனால மட்டும், சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக தான். ஓகே. இப்போ என்ன, நானே உங்கள் வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன், ஆனால் பார்த்தது ரொம்ப ஈர்க்கு விதமாக இருக்குது. உதாரணத்துக்கு இருவரில் வந்து நீங்கள் வந்து அந்த கவிதை பேசுவதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, அது மேலே டாப் ஆங்கிளில் வச்சுக்கிட்டு ரிவால்விங்கில் வச்சுட்டு வரிசையாக அந்த கவிதை பண்ணுறது நான் தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பேசியிருந்தீங்க? ஓகே. அந்த மாதிரி வேறு ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது என்னவாக வரவேற்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போது நான் ஜெயிக்கிறேன்னா, நான் ஜெயிச்சா என் தலைமுறை மாறும், என் தலைமுறை வளர்ச்சி அடையும். என் தலைமுறை வளர்ச்சி அடைஞ்சுன்னா என்னுடைய அடுத்த கட்ட என்னுடைய சமூகம் என்னுடைய மக்கள் அவங்களாம் வளர்ச்சி அடைவாங்க. அவன் ஒரு 4 பேர் மேலே வருவான், அந்த 4 பேர் 400 பேர் ஆகும், 400 பேர் 4000 பேர் ஆகும். எல்லோரும் மேலே வரட்டும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும். அதுக்கான ஒரு முன்னாடி இருக்க ஒரு விதையை நான் விதைச்சிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் தனியாக வீடியோ போட்டு இவரோட சேர்ந்து நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்களா? இவரோட சேர்ந்து கொஞ்சம் தான் போட்டுக்கோ, தனியாக நிறைய ரீக்ரியேஷன். முன்னாடி தனியாக ரீக்ரியேஷன் பண்ணிருக்கீங்க? ரீக்ரியேஷன் இப்போ வரையுமே ரீக்ரியேஷன் வீடியோ நிறைய பண்ணுவோம். அதை மீறி டான்ஸும் அந்த மாதிரி ட்ரெண்டிங் சாங்ஸ் எதுனா வந்துச்சுன்னா டான்ஸும் பிடிக்கும், ஸோ டான்ஸும் பண்ணுவேன். இவரோட சேர்ந்து பண்ணி ரொம்ப வைரலானது எதுன்னு தெரியுது உங்களுக்கு? நெடுஞ்சாலைன்னு சொல்லிட்டு ஒரு மூவிலேருந்து ரீக்ரியேஷன் பண்ணோம். அப்புறம் ஆலங்கால குருவின்னு சொல்லிட்டு அந்த சாங்கும் பண்ணியிருந்தோம். 2 சாங், ஆனால் 2 சாங்குமே நல்லா ரீச் ஆச்சு. ஓகே. அதில் எந்த சாங் இப்போ பண்ணலாம் இங்கே? எதுனாலும் ஓகே. ஓகே. அதாவது நம்ம இனிமேல் நீங்கள் சொல்ல போகிற 1000 கருத்து இருந்தாலும்
ஒருவரை கூப்பிட்ட உடனே வந்து அதுக்கு தயாராகி ஆடுவது இருக்குல்ல, அது உண்மையிலே பாராட்டுக்குரியது தான். ஓகே ஓகே, வேறு யார்? நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கணக்கு ஆசிரியராக இருக்கேன். எப்போ நான் சோஷியல் மீடியாவில் பாடல்கள் பாட ஆரம்பித்தேனோ கணக்கு ஆசிரியர் போய் கானக்குயில் முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சுட்டாங்க சார். கானக்குயில் முத்துன்னு பேர் வச்சாங்களா, வச்சுக்கிட்டீங்களா? வச்சுட்டாங்க சார். வச்சுட்டாங்க. என்ன பாடுவீங்க? நீங்கள் அனுமதிச்சா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாடுறேன் சார். ப்ராப்பர்ட்டியோடையா? திருப்பாச்சி அருவாலா தீத்திக்கிட்டு வாடா வாடா, திருப்பாச்சி அருவாலோ தீத்திக்கிட்டு வாடா வாடா, சிங்கம் பத்தா பிள்ளை இன்னும் தெரியவ போ வாடா வாடா. இவனுக்கு ஹை பிச்சில் பாட வேற வரும் போல இருக்கே. இதுதான் சார் நான் பண்ணேன். இதை துண்டு போடாமல் பாடுறது இல்லையா நீங்கள்? சார் அது நம்ம தலையில் போடுற துண்டு சார். அது நீங்கள் ப்ராப்பர்ட்டின்னு நான் நினச்சேன்னா ஏதோ தேப்பு இப்போ எடுத்து வாசிக்க போகிறீங்க போலும் பார்த்தா. சார் அவங்கவுங்க தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடியது அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி சார். சரி, நீங்கள் கணக்காசிரியர் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? ஒரு 7 ஆண்டுகளாக இருக்கேன் சார். தனியார் பள்ளியில்? ஆமாங்க சார். சரி, உங்கள்கிட்ட பாடம் படிக்கிற பிள்ளைலாம் என்ன சொல்கிறாங்க இந்த கானக்குயிலை கேட்டுட்டு? என்னுடைய ஊக்குவிப்பே அவங்க தான் சார். கிளாஸ் எடுக்க வர வேண்டாம், இப்படியே பாட போயிட்டாரா நல்லது, நம்ம பிழைப்போம்னு. அப்படியே இருக்கலாம் சார். ஓகே சார், என் பேர் உதயகுமார். நான் வந்து 10வது முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிடுச்சு. அதுலேருந்து முடிவு பண்ணேன், எனக்கே ஒரு அடையாளத்தை உருவாக்கி கீழாக்குமார்ன்ற ஒரு பேரை வச்சு மூஞ்சி நாளே சுமார் நான் தான் உங்கள் கீழாக்குமார்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 25,000 ஃபாலோவர்ஸை வச்சு எங்கள் ஊர்லேயே பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கேன் சார். இல்லை, இப்போ என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்ன குமார்? மூஞ்சி நாளே சுமார் நான் தான் உங்கள் கீழாக்குமார். கீழாக்குமாரா? கீழாக்குமார் அப்படின்னா என்ன? கீழாக்குமார் ஊர் பேரா? கீழாக்குமார்னா ஊர் பேர் சார், பைத்தியம் மாரி பண்ணுறது. ஓ ஓகே. ஸ்வீட்னா நெய், பொண்ணுன்னா பொய், அது மேலே வைக்காத கை, அது கண்ணு ஃபுல்லாக வெறும் மைய். பூன்னா வாடிடும், பொண்ணுன்னா ஓடிடும் சார். இப்படி பேசி பேசி தான் அந்த 25,000 ஃபாலோவர் சேர்த்துருக்கீங்க நீங்கள்? ஆமாம் சார். அது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, இப்படி பேசி பேசி சேர்த்த கூட்டம். எல்லாருக்கும் மக்களுக்கு கூட தெரிய வேணாம், எங்கள் ஊரில் நான் யாருன்னு தெரியணும், அவ்வளோதான். வேறு யார் மட்டும் கொடுங்க. என் பேர் மீசைமணி. நான் வந்து தொழில் வந்து டிரைவரு. ஆனால் என்னுடைய முழுக்க வீடியோஸ் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் டிரைவர் தொழிலே. ஓகே, நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்க டெய்லி? அனைத்து ரகமான வீடியோலும் போடுவேன், விதவிதமாக போடுவேன். ஓகே, இந்த மக்களை மகிழ்விக்கிற கலைஞனாக போடுவேன், குழந்தைகளை சிரிக்க வைக்க மாதிரி போடுவேன், பட்டாப்பட்டி டவுஸோட போடுவேன். ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஆனதுலேருந்து எனக்கு ப்ரொமோஷன் மூலியமாகவே காசு வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ப்ரொமோஷன்? அதான் சார், கேமிங் ப்ரொமோஷன், ப்ராடக்ட்டு ப்ளஸ் ட்ரெஸ்ஸு எல்லாமே சார். இது மூலிமா எனக்கு ரொம்ப யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் ஒர்க்குக்கே போனதில்லை சார். எனக்கு வீட்டில் இருந்தபடியே எனக்கு வந்து மணி வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக அதை கொண்டு போகிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட்டும் போடுறேன். ஸோ அதை போஸ்ட்டு எல்லாருமே பார்த்தது மட்டும் இல்லாமல் அது எப்படி கொண்டு போகலாம், ப்ரொமோஷன், அது மூலிமா ப்ரொமோஷன் வருது. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக நான் ஒர்க்குக்கு போனால் கூட அவ்வளோ காசு கிடைக்காது எனக்கு. இப்போ இவர்கள் எல்லாரும் ஒரு செட் ஆஃப் கொஞ்சம் பேர் பார்த்தோம்ல, இவர்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால. இது வந்து இதை நீங்கள் எதிர்ப்பது என்பது இதை விடவும் வேறு ஒரு முக்கியமான காரியம் சோஷியல் மீடியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறதுனால தான் இது இருக்கிறீங்க. உங்களுடைய சோஷியல் மீடியா பிளேலிஸ்ட் அல்லது நீங்கள் விரும்பி பார்க்குற வீடியோ அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? நான் வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து பார்ப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது எது? ட்ரெஸ் வேணும் அப்படின்னா, எனக்கு இப்போ இந்த ட்ரெஸ் வேணும்னா அது எங்கே கிடைக்குது அந்த மாதிரி வந்து பார்ப்பேன். இல்லை ஏதாவது ஒரு பொருள் நான் வாங்கியிருக்கேன்னா அது எப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் பார்ப்பேன். ப்ளஸ் ஹிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஹிஸ்ட்ரி வீடியோஸ், சயின்ஸ் அந்த மாதிரி. ஓகே, பக்கத்தில் ஆக்சுவலாக அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். மோட்டிவேஷன் இந்த ஜிம் சம்மந்தமாக, ட்ரெஸ்ஸிங் சம்மந்தமாக நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோஸும் பார்ப்பேன். இவங்க வீடியோஸ் பார்க்குறதோட இல்லை அவங்க வீடியோஸை பார்க்குறதோட அவங்க கமெண்ட்ஸ், வெல்கம் டு கமெண்ட் செக்ஷன் போடுவாங்க. அந்த வீடியோஸ், அந்த கமெண்ட்ஸை பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவங்களோட வீடியோஸ் மொத்த வரைக்கும். ஓகே, பக்கத்தில் மேக்கப் வீடியோஸ் பார்ப்போம் சார். மேக்கப் வீடியோஸா? அப்புறம் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குறோம்னா அதோட ரிவ்யூஸ் பார்ப்போம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபுட் ரிவ்யூஸ், அப்புறமேக்கா குக்கிங் சேனல்ஸ் அந்த மாதிரி. குக்கிங் சேனல் பார்ப்பீங்க. ஓகே. என்னோட பேர் வந்து ஹரிஷ். அவங்க ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்காங்க, என்னென்னா ஹரிஷ் மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து அவங்க பேசியிருக்காங்க. நான் நார்மலாக இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்தேன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோட சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேக் அப்படின்னு போட்டு என்னோட ஐடி போட்டு அவங்க வீடியோவில் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம டாபிக் என்னென்னா, இது எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து எரிச்சல் ஊட்டுது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு, இது முக்கியமாக இந்த விஷயம் எனக்கு எரிச்சல் ஊட்டுச்சு. ஸோ அதை நான் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அவருக்கு அதை சொல்லி காமிச்சிருக்கேன். வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்திருக்கேன். வந்தாரே வாழ வைக்கும் சென்னை தான். சென்னையில் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய கலைஞர் டிவியில் வா தமிழா வா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நீங்களும் மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். சரி, நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். ஹரிஷ் மாமா, அம்மா அம்மா அம்மா
அதாவது நீங்கள் மைக்கை வாங்கி ஆரம்பிக்கும் போது நான் வந்து அப்துல் கலாம் பேச்சு விவேகானந்தர் பேச்சு மட்டும் தான் கேட்பேன் வீடியோவில் அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் அரிசிமாமாவில் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சம்டைம்ஸ் இட் மேக் மீ வர்ஸ் சார். சம்டைம்ஸா? எனக்கு அவங்க பேசுறதுனால எரிச்சல் கிடையாது, சொல்லுங்க. என்னோட நேம் அங்க டேக் பண்ணி போட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் டேக் பண்றதுனால எரிச்சலா இருக்கான். எக்ஸாக்ட்லி. ஹரிஷ் மாமன் அது உங்களே இல்ல, அப்ப நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு அவருக்கு தான் எனக்கு சொல்லிருக்கேன். அவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஹரிஷ்ன்ற ஐடியில தான் ஒரு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்கன்றது. அப்ப நீங்க பதிலுக்கு லவ் சொல்ல வேண்டியதானே? நான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன். லைக் ஃபுட் vlogs, மோட்டிவேஷன், அவ்வளோதான். நமக்கு என்ன தேவையோ அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கான்டென்ட் மட்டும் பார்ப்பேன். ஓகே. திவ்யா சங்கர் பார்க்குறோம். திவ்யா கலச்சியோட ஷீலா வீட்டுக்கார், அவங்க வீடியோ தான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக்குது. மன உளைச்சலாக்குதா? ஆமாம். சொல்லுங்க. கண்டென்ட் கல்யாணம் அப்படின்ட்டு எதுக்கு இத்தனை கல்யாணம் பண்ணுறீங்க? கண்டென்ட் கல்யாணன்றதை விட அதாவது என்ன சொல்கிறது, நெகட்டிவிட்டிக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்னோடய லைஃப்பை வேறு மாற்றிக்கிறேன், இதான் நான் சோஷியல் மீடியாவில் நான் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். அவங்க அவ்வளோ ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்கள் எதுக்கு போடுறீங்க? எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியாதுல்ல, நம்மளோட ஒய்ஃபையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க விருப்பப்படி தான் அவங்க பண்ணுவாங்க. உங்கள் ஒய்ஃபை தான் நீங்கள் அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களே. உண்மையாக சொல்லணும்னா நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணது இந்த செட்டில் இந்த என்னோட இடத்துல இருக்கிற ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணேன். 1.5 வருஷம் அவங்க கூட வாழ்ந்தேன். பட் ஆனால் பிடிக்கல, அதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம். எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தேடி போனேன், அவ்வளோதான். இல்லை ஓகே, இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஓகே விட்டா நீங்கள் மொத்த குறுக்கு விசாரணை நடத்தி சுப்ரீம் கோர்ட்டை போய் நிப்பாட்டி தான் விடுவீங்க போல இருக்கு. நீங்கள் எதை விரும்பி பார்க்குறீங்க? இது இல்லை உங்களுக்கு பிடிக்கல, இத்தனை கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க சோஷியல் மீடியாவில்? டான்ஸு, ஸ்போர்ட்ஸ் லைன், அந்த பிள்ளைங்க சிலம்பம் பண்ணுறது, அந்த மாதிரி லைன்ஸில் பார்ப்போம். எடுத்த உடனே டக் டக் டக்குன்னு அதே மாதிரி வீடியோஸ் தான் வரும். எந்த மாதிரி வீடியோஸ் வரும்? இவங்க அது ஏன் தெரியுமா வரும்? ஏன் அந்த வீடியோஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து அதை பார்க்கறதுனால சார். நீங்கள் அதை பார்த்தா அதுதான் வரும். ஒவ்வொரு ஃபோனுக்குள்ளே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது என்ன செய்யும்? நம்மளுக்கு தெரியும் சார், அது குழந்தைங்களுக்கு தெரியாது சார். இல்லைம்மா, நீங்கள் பார்த்தா குழந்தைங்க பார்க்காதுமா. இல்லை சார், ஆக்சுவலாக குழந்தைங்க கேம்ஸ்க்குன்னு எடுக்கிறாங்க. அப்போ நம்ம கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்குக்காக போகிறோம். அப்போ குழந்தைகிட்ட நம்ம அதை போய் பார்க்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா பசங்க அந்த பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததுனால பார்க்குறாங்க. பிள்ளைய எப்போவுமே குழந்தைய கெட்ட வார்த்தை பேசுகிறதே இல்லை. அது வீட்டில் அம்மாவும் அப்பாவும் பேசுகிறத கேட்ட வார்த்தையை தான் பேசுது. ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக இவங்க செய்கிறத எதிர்க்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன தான் பார்க்குறீங்க சோஷியல் மீடியாவிலேருந்து தெரிஞ்சுக்கிறக்காக கேட்குறேன். நான் ஒரு தமிழ் பேராசிரியர், அதனால் நிறைய கவிதைகள்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன். சார் நான் நிறையா மூவி அப்டேட்ஸை பற்றி நிறையா பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்ப்பேன். அதுக்கப்புறம் சயின்ஸ் ரிலேட்டிவான வீடியோஸ்லாம் பார்ப்பேன் சார். ஓகே. நான் புக்ஸ் ரிவ்யூஸ் வீடியோஸ் ஏதாச்சும் இருந்தால் பார்ப்பேன். இந்த பெட்ஸு, அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்க பண்ணுற இந்த சிலிமிஷமான வீடியோஸ்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்ப்பேன். நடுவில் இவங்க வரும்போது முதல்ல ரொம்ப சிரிப்பு ஊட்டுறதா இருந்தாலும் அது காலப்போக்கில் ரொம்ப எரிச்சலாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இவர் வந்து போலீஸ்காரன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இவர் சொன்னார், நான் வந்து என்னோடய சமுதாயத்தை வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, என்னை பார்த்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னார். உங்கள் காவல்துறையிலே நீங்கள் பிரபலம் ஆக முடியாதா நல்லது செஞ்சு? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த காவல்துறையில் சேர்ந்துருக்காங்க. ஒரு சராசரி சாதாரண ஒரு கான்ஸ்டபிளால் இந்த சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டு போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு பெரியார் தாங்க வந்தார். இல்லை இல்லை பெரிய இல்லை, ஒரே நிமிஷம் இல்லை, அவர் கேட்குறது ரொம்ப, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் தன்னுடைய அரசியல் ஒன்று சொல்லி ஒன்று சொல்கிறாரு, என் மூலமாக என்னை போல கடைக்கோடியில் பின்தங்கி இருக்க கிராமத்திலிருந்து நான் வெற்றி பெற்றால் என்னை தொடர்ந்து பல பேர் வர முடியும்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து போலீஸ் துறையிலே வந்திருக்க முடியாதுன்னு ஒரு வேலிடான ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அவர் அதுக்கு ரொம்ப நேர்மையாக பதில் சொல்கிறாரு, நான் வந்து கடைநிலை காவலராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன், கான்ஸ்டபிளாக இல்லையா, அந்த அடுக்கில் கடைசியில் இருக்கேன், சரியா, இங்கிருந்து நான் மேலேறி அவ்வளோ தூரம் வருவது என்பதற்கு சாத்தியமே இல்லை என் துறையில். இன்னொன்று, அந்த துறையில் நான் புகழ் பெறப் போவதே இல்லை, ரொம்ப காலம் ஆகும். அப்போ என்னுடைய இளமை என்னிடம் தங்கி இருக்கும் பொழுது நான் பிரபலமாகணும், நான் புகழ் பெறணும் அப்படின்னா அதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தினேன்னு சொன்னால், நீ ஒன்று அதை ஒரு பெரியார் தானே பிறந்தாரு அப்படின்னா அவர் பதில் திருப்பி ஒரு அன்னை தெரசான பிறந்தாரு, நீங்கள் அன்னை தெரசா ஆகலன்னு கேட்டால் அவங்ககிட்ட பதிலே இருக்காது. இல்லை சார், நான் அப்படி சொல்ல, நீங்கள் அன்னை தெரசா ஆகல. டெக்னாலஜி வந்து எல்லாம் வந்து வயசாக யூஸ் பண்ணுறாங்க. பட் டெக்னாலஜி வந்து நார்மலாக தெரிஞ்சு ரவிவெள்ளி பிரதர் வந்து ஒரு நார்மலான ஒரு இடத்துல இருந்து ஒரு 7 lakh 8 lakh ஃபாலோவர் வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. வணக்கம் சார், நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றோம். எங்கள் பேர் ரவிவள்ளி, ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரவிவள்ளியா? ரவிவள்ளி. நீங்கள் ரவி வள்ளியா? வள்ளி. 7 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்களா உங்களுக்கு? ஆமாம், 8 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 8 லட்சமா? ஆமாம், இன்ஸ்டாகிராமில். யூடியூப்பில் 4 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாட்டுக்கு ஆட மாட்டோம், எங்கள் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்போம். ஓ, பாட்டுக்கு உங்கள் பாட்டுக்கு ஆடுவீங்களா? எங்கள் பாட்டுக்கு ஆடுவோம்.
யாரையும் ஹர்ட் பண்ணி பண்ணதில்லை நீங்கள் வாங்க, நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க, கீழே வாங்க. காவாலா அவர் பயங்கர அப்டேட்டில் இருக்கார். காவாலா பழைய பாட்டா ராமையா தான் ஆடுவாராம், இந்த ஜவான் ராமையாவுக்கு. அதாவது நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஆடுவீங்கன்னு புரிஞ்சு எனக்கு. 2 பேருமே அவரவர் பாட்டுக்கு ஆடுறீங்க. டப்பு டுப் டும் டப்பு டப்பு டுப் டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது காலை தூக்கிடுங்க. இந்த 8 லட்சம் பேர் 4 வருஷத்துக்குள்ள சேர்த்ததா? 5 இல்லை வருஷத்துல? சார், இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் இன்ஸ்டாகிராமுக்குள்ள என்ட்ரி ஆனோம் நாங்கள். டிக்டாக்லுக்கு போது எவ்வளோ பேர் இருந்தாங்க? டிக்டாக்ல வந்து 30 lakhs ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க சார். 13 லட்சமா? ஆமாம் சார். இல்லை 30 M சார். 30 M? ஆமாம் ஆமாம் சார். 10 லட்சம் கிட்ட 3 கோடி பேர். 30 டிக்டாக்ல இருக்க 30 M 30 மில்லியனா? அந்த 30 லட்சம் பேரை நிற்கதியாக விட்டு தான் வந்தீங்க இங்கே டிக்டாக்ல இருந்து இன்ஸ்டாகிராமுக்கு. ஆமாம், அடுத்து இன்ஸ்டாகிராம் வந்துட்டேன் சார். அப்புறம் மோஜ், அப்புறம் யூடியூப் சார். அதாவது நீங்கள் பேசும்போது பூரா என் மாமா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்கு வள்ளி. ஓகே, இந்த சாதனைக்கு காரணம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா வள்ளி நினைக்கிறீங்களா? வள்ளி தான் சார். என்ன ஒரு தன்னடக்கம் வேணும். இல்லை, நான் வந்து பண்ணும்போது அந்த அளவுக்கு என்னை யாரும் லைக் பண்ணல, பார்க்கல சார். வள்ளி என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம். உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இதை வந்து சின்சியராக ஒத்துக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து பிரபலமாவதற்காக நிறைய வழிமுறைகள் கையாளுறீங்க. அப்படி நானே எதிர்பார்க்காம என்னுடைய வீடியோ இவ்வளோ பெரிய ஹிட்டானுச்சு ஒரு வீடியோ அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்னோட பேர் கோபால். நான் எனக்கு எங்கள் ஊரில் என்னை கூப்பிடுறது எல்லாம் கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்கள் ஊரில் எல்லாரும் என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா? இங்கே சென்னை வந்த பிறகு தான் எனக்கு கவிதை கோபால்னு ஒரு பேர் வந்துச்சு. அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னா, நான் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று விட்டேன். அந்த கவிதை வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலே அது 2 நாளில் போயிடுச்சு இந்த கவிதை. 10 மில்லியன் 1 கோடி பேரா? என்ன கவிதை அது? என்னை காதலித்து விட்டு பெண்ணே நீ வேறொருவனை திருமணம் செய்தால் நான் இந்த வருத்தத்தில் இறந்தாலும் இறந்துடுவேன். நான் இறந்த பின்பு நீ என் கல்யாணம் வந்து அழுதாலும் திடீரென இறந்துடுவேன். உன் கண்ணீரை துடைப்பதற்கல்ல காதலி, உன்னை செருப்பு கலட்டி அடிப்பதற்குத்தான். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, அந்த கவிதையை சொல்லும்போது மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணி கண் மூடி தான் அந்த காதலனாவே மாறி சொல்கிறான் பாருங்க. வேற கவிதை. தூண்டில் சிக்கிய மீனும் உன் காதலில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான். மீன் துடிப்ப விடுதலைக்காக, நான் துடிப்பது உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. இது எக்கோவா கடைசியில்? அட கன்றாவிய நான் பார்த்த வீடியோவில் எனக்கு தெரியாமே வைரல் அனுப்பிச்சது. நான் எதிர்பார்க்கல அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சார், ஃபேஸ்புக்கில் 40 லட்சம் வியூஸ் போச்சு. எந்த வீடியோ அது? மேரேஜ் கண்டென்ட் ஒன்று போட்டிருந்தோம். ஒரு கேசட் வைஸ் எப்படின்னா, ஒரு இன்டர்வியூ போய் ஒரு பொண்ணுட்டு எடுப்போம். இப்போ ஜாதி மதம்லாம் எல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு கேட்பேன். இன்னும் சரியாகலைங்க அப்படிம்பாங்க. இப்போ தான் எல்லாருமே ஒன்றா டீ குடிக்கிறோம், இல்லை பஸ்ஸில் எல்லாம் ஒன்றா போகிறோமே, இன்னும் ஜாதி மதம்லாம் ஏன் சரியாகலைன்னு நீங்கள் நினைக்கிறேன்னு கேள்வி கேட்போம். அதுக்கு அந்த பொண்ணு டீ குடிச்சாவும் பஸ்ஸில் ஒன்றா போனால் சரியாக போச்சா அப்படின்னு கேட்பாங்க. நான் இன்னும் வேறு என்ன சரியாகும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். அப்போ எல்லாமே சரியாச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க, இல்லைனா எங்கள் பொண்ணை நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க. சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுவோம். இது கான்செப்ட் தான், கண்டென்ட் தான். அதை கல்யாணம் பண்ணின்னு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 10 கோடி பேர் பார்த்துருந்தாங்க. அது பெரிய வைரலாச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு பெரிய வைரலாச்சு. இதுதான் மைனஸாக இருக்குது. அவர் பண்ணது தப்புன்றதை நான் அவர் ரியலைஸ் பண்ணல. ஆக்சுவலாக அந்த பொண்ணு அந்த கேஸ்டமே கிடையாது, அதை உடைச்சிட்டேன்னு நினைக்கிறாரு அவர் உடைக்க கிடையாது. மற்றவங்க மனசுல வந்து அது தப்பான ஒரு எண்ணத்தை இது எப்படி வந்து தப்பா போகும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சமம். கல்யாணம் பண்ணிக்கிற தப்புங்கிறது எல்லாரும் சமம் தானே. கல்யாணம் பண்ணிக்கிற தப்புன்னு சொல்லல. ஒரு சமூகத்து பேர் சொல்ல தேவையில்ல. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளாரே தான் கொடுத்து மாற்றிப்பாங்க. அது வந்து அவங்களோட கட்டளைக்கு உட்பட்டது. அதை வந்து ஒரு உடைச்சிட்டு தான் நினைக்கிறாரு, உடைக்கவே கிடையாது. அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டாரு, அதுதான் உண்மை. அந்த சமூகத்துக்கு அந்த கட்டளைன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா? யாரு சொன்னா அந்த கட்டளை? சார், அவங்களே சொன்னது. அவங்களே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களுக்குள்ள கொடுத்து மாற்றிக்க மாட்டோம். ஸோ எங்களுக்கான ஒரு ஆதார் கார்டு கூட எங்களுக்கு கிடைக்கல. இப்படி ஒரு வீடியோ போட்டால் நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருவீங்களா? சரி, இந்த வீடியோவில் எனக்கு என்ன நடந்துச்சு? அவர் பண்ணுறது வந்து நியூஸ் சேனல் கிடையாது, அது ஃபிக்ஷன் தான். ஓகே ஓகே. ஒரு சினிமா எடுக்கிறோம் இல்லையா? சினிமா எடுத்து அது புரட்சிகரமாக கருத்து சொல்றீங்களா? மாறிடுமா என்ன? மாறாது இல்லை.
ஒரு சில இடத்துல மாறுதில்ல சார். அப்போ மாறுதில்ல, ஃபிக்ஷன் தானது. ஆமாங்க சார். அது ஒரு பெரிய இயக்குனர், பெரிய நிறுவனம், பெரிய நடிகர்கள் நடிச்சா அது சரி. ஆனால் இங்கே ஊர்லேருந்து வந்த ஒருத்தன் அதை ஃபிக்ஷனாக நினச்சி அதை செஞ்சால் அதெல்லாம் மாறவே முடியாது. அது சமூகத்துக்கு மாறவே முடியாதுன்னு சொல்ல சார், சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல, மாற முடியாது சார். இப்போ நாம் ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு வரைமுறைன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இதை பண்ணா வரைமுறை மீறி என்ன பண்ணிட்டு என்ன பண்ணார் அவரே கேளுங்களேன். நீங்க சொல்லுங்களேன், நீங்க தான் குற்றச்சாட்டி நீங்க என்ன சரி சார் ஓகே சார். அவங்க கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல, கல்யாணம் முடிஞ்சில்ல, அவர் உண்மையிலுமே கல்யாணம் பண்ணிட்டாரா? பண்ணல கரெக்ட்டுங்களா? அதை வந்து அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, நாங்கள் போயிட்டு ஜாமான் வாங்கி தரோம், அவங்களுக்கு வந்து கறி விருந்து வைக்கிறோம். ஸோ இது வந்து சுற்றி இருக்கிறவங்களோட மனசை வந்து ஒருவேளை இது நடந்திருக்குமா? இந்த உலகத்தில் சாதியை ஒழிப்பதற்கு 100 அறவே கிட்டத்தனமான யோசனை இருக்கு. சாதியை ஒழிக்கணுங்கிறது நல்ல எண்ணமாக இருக்கலாம், ஆனால் அதை போல அவனுக்கு தெரிஞ்ச ஒன்று அவன் பண்ணுறான். அது எப்படி நீங்கள் உடனே வந்து நாங்கள்லாம் பண்ணால் சரி, நீ பண்ணால் அது தப்புன்னு சொல்வது என்பது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, கீழே என்ன டேக்லைன் போட்டாங்க அப்படிங்க, அறியாமல் இத்தனை வீடியோ ஹிட் ஆனிச்சுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத வீடியோ ஹிட் ஆகுது.